மக்களை வணக்கம். நாம் இன்னைக்கு வந்திருக்கிற திருத்தலம் வந்துட்டு திருச்சானூர்ல பத்மாவதி தாயாரோட திருத்தலத்தை நம்ம வந்திருக்கோம். இந்த பத்மாவதி தாயாரோட வரலாறு, தாயார் வந்து எப்படி வந்து இங்க வந்து அவதரிச்சாங்க, இந்த வரலாறு பத்தி நான் வந்து முன்னாடி வீடியோ நான் வந்து பேசிட்டு இருந்தோம். இந்த பத்மாவதி தாயாரோட வெளி தோற்றம் தான் இந்த கோபுரத்தை வந்து இங்கதான் நம்ம உள்ள போகணும். தாயார் வந்துட்டு வெங்கடாச்சலபதியோட துணைவியார் தான். அதாவது வந்து திருமலையில இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருச்சானூர் இருக்கு. அலர்மேல் மங்காபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தாயார் வந்து இங்க வந்து சொல்லலாம். இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து திருமண தடை வந்து போய் வந்து திருமணம் ஆகும் அப்படின்றது இன்னைக்கு இங்க நம்பப்பட்டு இருக்காங்க. சோ நீங்களும் வந்துட்டு திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பத்மாவதி தாயாரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க திருமலையில போய் ஏழுமலையான தரிசிச்சா மட்டும்தான் உங்களுக்கு திருமலைக்கு வந்து அந்த யாத்திரை வந்துட்டு பூர்த்தி அடையும் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பாரம்பரியமா நம்பப்பட்டு இருக்கு. அதாவது நீங்க வர்றவங்க எல்லாமே கண்டிப்பா வந்து கீழே இங்க வந்து பத்மாவதி தாயை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏழுமலையான போய் வந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.